நீங்க என்ன பாவம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த கிரகம் சம்பந்தப்பட்டு போன ஜென்மத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கணும்னா, எந்த கிரகத்தோடு கேது தொடர்பு ஆகியிருக்கிறதோ, அந்த கிரக உறவுகளையும், அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களில தான் நீங்க பாவம் பண்ணியிருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ பிருகு நாடி ஜோதிட அடிப்படையில குருனா ஆணுக்கு ஜீவகாரகன், சுக்கிரன்னா பெண்ணுக்கு ஜீவகாரகன். அப்போ குரு கேது இருந்தா ஜாதகரே அவருடைய வாழ்க்கைக்கு கேது பார்த்த கிரகத்திற்குரிய எந்த விஷயத்தையும் நம்ம லைஃப்ல என்ன பண்ண முடியாதுன்னா அனுபவிக்க முடியாது. ஒருவேளை கேது பார்த்து பின் குரு பார்வை இருந்துச்சுன்ற பட்சத்தில் சந்திரன் ரொம்ப பலகீனமா எந்த ஜாதகருக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உணர்ச்சியே கெட்டு போயிடும். உணர்வே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த செவ்வாய் கேது சேர்க்கை எந்த வீட்டில் எந்த ஆணுக்கு இருக்கிறதோ கண்டிப்பா அவர்கள் திருமண வாழ்க்கையில் செழிப்பது அல்ல. இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜோதிடத்தில் மட்டும் இல்லை, வாஸ்துலையும் கேதுவினுடைய பங்கு எவ்வளோ பெருசு அப்படின்னு குருஜி ஒவ்வொரு வீடியோலையும் வலியுறுத்திட்டு வராரு. கேதுவை பற்றி நம்ம குருஜி கிட்ட டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். ஜோதிடத்தில் கேது அப்படிங்கிற கிரகம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்திட்டு வரீங்க. அதே மாதிரி பிரணவ வாஸ்துலையும் கேதுங்கிற பங்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, அது அதிகப்பட்டால் ஒரு வீட்டில் எந்த மாதிரி பாதிப்புகள் வரும், இதை நம்ம இன்றைக்கி ஜோதிட ரீதியாக மக்கள்கிட்ட பேசலாம். ஃபஸ்ட்டு கேது அப்படிங்கிறவர் யார், இது மற்ற கிரகங்கள் இணைவோடு இருக்கும்போது ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நேயர்களுக்கு பேசலாம் குருஜி. அதாவதுமா, இருக்கிற கிரகத்திலேயே எல்லாத்திலிருந்தும் மாறுபட்டவர் யார் அப்படின்னா இந்த கேது பகவான். பொதுவாக கேது பகவானுக்கும் பூமிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம் என்னன்னா, மோட்சம் அப்படின்றது மனித பிறப்பிலிருந்து விடுதலை அடைய வைக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான சொல் அப்படின்றத விட செயல். மோட்சம் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் என்ன பண்ணாதுன்னா கிடைச்சிடாது. காரணம் என்னன்னா, மனிதனாக பிறந்து பூமியில் வாழ்ந்து ஆசையை துறப்பதுன்றது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. அப்போ இந்த ஆசையை முழுமையாக துறக்க வைக்கக்கூடிய கிரகம் யாருன்னா இந்த கேது பகவான் தான். பொதுவாக நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் இருக்கு இல்லையா, இதில் கேது பகவானுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. நிறைய பேர் நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்றது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பாவம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த கிரகம் சம்பந்தப்பட்டு போன ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்னா, எந்த கிரகத்தோடு கேது தொடர்பு ஆகியிருக்கிறதோ அந்த கிரக உறவுகளையும் அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களில் தான் நீங்கள் பாவம் பண்ணிருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கலாம். அப்போ என்னன்னா, இந்த கேது அப்படின்றவர் முன் ஜென்ம வினைகளினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கிற வெளிப்பாடு தான் கேது பகவான். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 8ஆம் பாவத்தை தான் நம்ம முன் ஜென்ம வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது விருச்சிக ராசியை குறிக்கும் காலபுருஷ அடிப்படையில. அங்கதான் கேது என்ன ஆகிறாரு, வலிமையும் அடைகிறாரு. சரி, இப்போ கர்ம வினை வலிமையாகும் பொழுது அந்த ராசியில ஒண்ணு பலகீனம் அடையுது. யாருன்னா சந்திர பகவான். அப்போ கேது எந்த ராசியில் தொடர்பாகி இருக்கிறாரோ அந்த இடத்துல சந்திரன் என்ன ஆகுது, நீச்சமாகுது. இப்போ மனிதனுடைய வாழ்க்கை நடைமுறையில் சிறப்பாக இருக்கிறதுக்கு எது சிறப்பா இருக்கணும்னா, உடல் சிறப்பா இருக்கணும், மனம் தெளிவா இருக்கணும். அப்போ கர்மவினை யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு உடலும் தெளிவடையாது, மனமும் தெளிவடையாது. இது யாரால நடக்குது, கர்ம வினையால நடக்குது. அப்ப அதிக கர்ம வினை உச்சமாகி இருக்கிறதுடைய வெளிப்பாடு தான் கேது பகவான். அப்போ இந்த கேது பகவான் எந்த கிரகத்தில் தொடர்பாகிறாரோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே இந்த ஜென்மத்துல நம்ம தியாகம் பண்ணிடணும். அதை முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா கேதுவுக்கு பெயர் விடுதலைக்காரகன், தியாகக்காரகன் அப்படின்னு பெயர். ஏன்னா அதுல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி அடையவும் முடியாது. ஏன்னா கேதுவுக்கு சிறை, கயிறு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அவர் எந்த கிரகத்தோடு தொடர்பாகி இருக்கிறாரோ அதை அவர் கட்டி போட்டாருன்னு அர்த்தம். அந்த கிரகத்திற்குரிய பலனை நம்மளால என்ன பண்ண முடியாது, முழுமையாக அனுபவிக்க முடியாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, கேது எந்த கிரகத்தோடு தொடர்பாகி இருக்கிறாரோ அந்த கிரகம் அவங்களுக்கு பிரச்சனை. ஒருவேளை இப்போ பிருகு நாடி ஜோதிட அடிப்படையில குருனா ஆணுக்கு ஜீவகாரகன், சுக்கிரன்னா பெண்ணுக்கு ஜீவகாரகன். அப்போ குரு கேது இருந்தா ஜாதகரே அவருடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருப்பாரு.
சுக்கிரன் கேது இருந்தா ஜாதகியே அவங்க வாழ்க்கைக்கு அவங்க தான் பிரச்சனையா இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கேது வந்து ஜீவகாரகனோடு தொடர்பு ஆகிட்டாங்கன்னா இந்த ஜாதகர்கள் யாரோடும் ஒத்து போக மாட்டார்கள். காரணம் என்னன்னா, கேது வலுத்துட்டாலே தான் அங்க சந்திரன் டவுன் ஆயிடுதுல்ல. ஆமா. இப்ப சந்திரன் நல்லா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா, இந்த சமுதாயத்துல உலகத்துல சர்வேவே பண்ண முடியும். அப்ப சந்திரன் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா, தன்னை ஓரிடத்திலேயே அடக்கமாக்கி குவித்து யாரையும் பார்க்காம கண்ணை மூடி உட்காந்துருவாங்க. அதனாலதான் கேதுவ சித்தர்கள், தவயோகிகள், ஞானிகள் ஓரிடத்தில் முடங்கி குகைக்குள்ள உட்கார்ந்துருக்கிற அமைப்புல அதனாலதான் வருது. அதனாலதான் அவங்கள கேதுன்னு சொன்னாங்க. எந்த கிரகத்தோடு கேது தொடர்பாகி இருக்கிறதோ அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு யாரோடும் தொடர்பாகாமல் யாரோடும் ஒத்து போகாமல் தன் வாழ்க்கையை அழிச்சு கொள்றது தான் இதுல இருக்கக்கூடிய மெயினான விஷயமே. அப்போ கேது பார்த்த கிரகத்திற்குரிய எந்த விஷயத்தையும் நம்ம லைஃப்ல என்ன பண்ண முடியாதுன்னா அனுபவிக்க முடியாது. ஒருவேளை கேது பார்த்து பின் குரு பார்வை இருந்துச்சுன்ற பட்சத்தில் கடினமான பரிகாரத்திற்கு பின் அனுபவிக்கலாம். அதற்கான வாய்ப்பை குரு பகவான் தாமதமாக தருவார். அப்போ ஒருவேளை சூரியன் அப்படின்ற கிரகத்தோடு கேது தொடர்பாக இருக்குன்னா இவர் தந்தை பிரிஞ்சிருந்தா நல்லது, சேர்ந்திருந்தா கேதுவுடைய வேலை செயல்பட ஆரம்பிச்சிடும். குருஜி, இந்த இடத்துல ஒரு நிமிஷம், இணைவுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரே பாக்ஸ்ல இருக்கிற இணைவா எடுத்துக்கலாமா, இல்ல 1, 5, 9 திரிகோண இணைவையும் நம்ம இணைவா தான் எடுத்துக்கணுமா? 1, 5, 9ஐயும் நாம திரிகோண இணைவாகத்தான் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துக்க முடியும். ஒரே கட்டமாக இருந்தாலும் சரி, 1, 5, 9ல இருந்தாலும் சரி, அந்த பாகை அடிப்படையில நம்ம பார்த்துதான் இதை நம்ம என்ன பண்ணணும்னா முடிவு செய்ய முடியும். அப்போ இந்த இடத்துல சூரியனுக்கு கேது பார்வை இருக்கும்போது, அதாவது சூரியன்னா யாரு? அப்பா, பெரியப்பா, பூர்வீகம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூளை, முதுகு தண்டுவடம் எல்லாத்தையுமே குறிக்கிறது. இது எல்லாத்திலுமே கேது சம்பந்தப்பட்டிருக்கிறதால பிரச்சனை இருக்கும். ஒருவேளை நம்ம உடம்ப காப்பாத்திக்கணும், நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நான் சூரியன் கேதுக்கு சொல்ற மெயின் பரிகாரமே என்ன பண்ணிடுனா, பூர்வீகத்தை மறந்துரு. ஏன்னா கேதுவுக்கு பரிகாரம்னா தியாகம் செய்யறது. அப்போ அப்பாவோ அப்பா வழி சொத்தையோ அப்பா முன்னோர்கள் வாழுற இடத்தையோ விட்டுட்டு தியாகம் பண்ணி வேற இடத்துக்கு வந்து நீ பிறந்த மாவட்டத்தினுடைய அட்ரஸை நீ மாத்திட்டன்னா சூரியனுக்கு பரிகாரம். ஏன்னா கேதுன்றது பேர் விடுதலை அடைகிறது தானே. அப்ப நீ உன்னுடைய பிறந்த இடத்தையே நீ விடுதலை பண்றனா அங்க சூரியன் கேது பரிகாரம் ஆயிடுவார். ஒருவேளை அங்க நீ இருக்கிறன்னா அப்ப அப்பா கொடுத்த சொத்து, தந்தை உறவு, தந்தை வழி சொந்தங்கள் எல்லாரையுமே கேது வந்து பிரிவினையாக தான் காட்டுவார், பிரச்சனையாக தான் காட்டுவார், வம்பு வழக்காக தான் காட்டுவார். அந்த ஊர்ல இருக்கிற வரையும் உங்களுடைய உடம்பு என்ன ஆகுதுன்னா இந்த முதுகெலும்பு, எலும்பு, மூளை இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் சூரியன் கேதுவுக்குரிய பலன்கள். அடுத்து சந்திரன் கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேது வலுத்திருந்தா மனம் வீணா போயிடும், உடல் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருக்கிறதுலே ரொம்ப விரக்தியான கிரக சேர்க்கையில சந்திரன் கேதுன்றது ஒண்ணுமா. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு விரக்தி ஏற்படுதோ அந்த அளவுக்கு பசிக்காது, உணர்ச்சிகள் வந்து உடம்புல வந்து மறுத்து போயிடும். அப்போ ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, இது எல்லாமே கொடுக்கறது யாருன்னா கேது பகவான் தான். அது சந்திரனோடு இருந்தா அவங்க லைஃப்ல அது அடிக்கடி நிகழும். பெற்ற தாயே குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரியாக மாறக்கூடிய கிரக சேர்க்கை இதுதான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சந்திரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில தான் உடம்ப தோல்வியால கிழிச்சுக்கிறது, தன் கையை வந்து விரக்தியால குத்திக்கிறது. புரியுதுங்களா? ஏன்னா காரணம் என்னன்னா, சந்திரன் வந்து ரொம்ப பலகீனமா எந்த ஜாதகருக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உணர்ச்சியே கெட்டு போயிடும், உணர்வே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அடியும் வலியும் வேதனையும் கன்ஃபார்மா இருக்கும். தற்கொலை எண்ணங்கள் கட்டாயமா அந்த எப்ப பார்த்தாலும் ஃபேனை பார்த்து தற்கொலை மாட்டிக்கிற அத்தனை பேர் ஜாதகமே சந்திரன் கேது தான். இந்த கயிறுன்னு சம்பந்தப்பட்டுட்டாலே சந்திரன் கேது தான். ஏன்னா கேதுன்னா கயிறு. அப்ப என்னன்னா, நம்ம வந்து நான் கை அறுத்துக்கிறேன், கால் அறுத்துக்கிறேன், என் தலையை நானே அடிச்சுக்கிறேன், இந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே சந்திரன் கேது தான். தன்னை வந்து தன்னுடைய உடம்ப வந்து தன்னையே வெறுக்கிற நிலைக்கு அவங்க வந்து மாறுறது சந்திரன் கேதுவோட மெயின் சேர்க்கை. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளேயே வெளியில இருக்கக்கூடிய எந்த நபரோடும் தொடர்பாகாம ஒருத்தரை மட்டுமே பிளாக் பண்ணி வந்து இவங்க அன்பு தொல்லையே அவரை என்ன பண்ணிடும்னா சந்தேகமா மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த சந்திரன் கேது சேர்க்கிறவங்களுக்கும் சந்தேகமும் ஒண்ணு.
ஏன்னா இவங்க எப்போதுமே பார்ட்னர்ஸ் பத்தி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க ஒருத்தரை மட்டும்தான் நம்பி இருப்பாங்க. இந்த ஒருத்தரை நம்பியே இருக்கிறதுனால அந்த அன்பு தொல்லை என்ன ஆகிடும்னா, அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு ரொம்ப பிரச்சனையாகி அவர் நிறைய என்ன பண்ணுவாருன்னா பிரியறதுக்கு நினைப்பார். இவங்க என்னன்னா நான் ஒன்ன மட்டும்தான் உறுதியா நம்புறேன்ற பெயர்ல ரொம்ப அதிகமான அன்பு வச்சு அது பொசசிவா மாறி கை அறுத்துக்கிற, கால் அறுத்துக்கிற, தூக்கு மாட்டிக்க போறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் சந்திரன் கேது காட்டுற சிம்டம்ஸ் தான். இவங்களுக்கு பரிகாரமே என்னன்னா முதல்ல வீட்டை விட்டு வெளியே வர்றதுதான். வீட்டை விட்டு வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறது தான் இவங்களுக்கு பரிகாரமே. அடுத்து வந்து செவ்வாய் கேதுமா. செவ்வாய்னாலே கணவர், கேதுனாலே விடுதலை. இப்போ கேது தன்மை உள்ள கணவர் வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துல சுபத்துவமான நிலையில கணவர் வந்துட்டார், மாடர்னா வந்துட்டார்னா கன்ஃபார்ம் பிரச்சனை. ஓகேவா? கேது தன்மை உள்ள கணவர்னா யாருன்னா அவர் வந்து கேதுவுடைய துறையில இருக்கணும். அதாவது என்னன்னா வீட்டுல அதிக நேரம் இல்லாமல் அவருடைய ஒர்க் பேஸ் பண்ணி அவர் வந்து ரொம்ப தொலைவிலையோ அல்லது பிரிவு தன்மையிலே இருந்தா இந்த செவ்வாய் கேது தன்மை உள்ளவர்களுக்கு ரொம்ப பரிகாரம் அது. ஏன்னா கேதுவுடைய தன்மை தான் பிரிஞ்சிருக்கிறது, தனியா இருக்கிறது, ஒர்க் விஷயமா எப்போதுமே பணிச்சுமையில இருக்கிறது. கேது வந்து பரிகாரம் ஆயிடும். ஆனா இவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை. அப்ப செவ்வாய் கேது யாருக்கு இருக்கிறதோ இவர்கள் தான் எத்தனை திருமணம் செய்தாலும் வாழ்க்கையில தோல்வி அடையக்கூடியவர்கள். பெண் ஜாதகத்தில் இருந்தால் கன்ஃபார்ம். ஆண் ஜாதகத்தில் இருந்தா இவர்களை விட மன அழுத்தம் உள்ள நபர்கள் வேற யாருமே இல்லை. ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், கேதுனா அடைப்பு. அதிகப்படியான மன அழுத்தம், தன்னை கட்டுப்படுத்தி இவங்களால ஒரு ஆணாகவே செயல்பட முடியாது. ஒரு ஆணாகவே என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. தன்னுடைய ஏன்னா செவ்வாய்னா ஆண்மை, கேதுனா தடை. சோ அப்ப அந்த ஆண்மை அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே தனக்கு பிரச்சனை இருக்குன்னு தன்னை சுருக்கி தன்னுடைய திருமண வாழ்க்கையை வந்து பிரச்சனையாக்கிப்பாங்க. அப்ப என்னன்னா செவ்வாய் அப்படின்றது ஆண் பிறப்புறுப்பை குறிக்கும், கேது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை தன்மை இழப்பை குறிக்கும். நல்லாதானே இருப்பாங்க, ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த மன அழுத்தத்தாலேயே அவர்களுக்கு ஆண்மை குறைவு இருக்கிறது போன்ற உணர்வு ஆணுக்கு ஏற்பட்டு விட்டுரும். பெண்ணுக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கணவரை வந்து எப்போதுமே தம் பக்கத்திலே வச்சுக்க முடியல, உள்ள ரொம்ப ஆன்மீகமா இருக்காரு, ரொம்ப சாமியார் மாதிரி இருக்காரு, எப்ப பார்த்தாலும் நான் சாமி கிட்ட பேசுறேன், அங்க பேசுறேன், இங்க பேசுறேன், இந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறாருன்னு அந்த பெண் வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சிருவா. இது வந்து செவ்வாய் கேது. இல்லைன்னா என் புருஷனுக்கு எந்த விதமான எமோஷனை, ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிற எந்த விதமான தாட்டுமே இல்லைன்னு சொல்றதுதான் செவ்வாய் கேது. ஏன்னா கேதுனாலே எங்க சந்திரன் நீச்சம் ஆயிடுறாரு இல்லையா? அப்ப கேது தன்மை உள்ளவர்களுக்கு சாதாரணமான மானிட பிறப்புல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆசைகளை புரிஞ்சிக்க முடியாது. யாருக்கு? கேது வலுவாக இருப்பவர்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்லு மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ எல்லா உணர்ச்சிகளுமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனோடு இந்த கேது, செவ்வாய் கேது வலுப்பெற்றவர்கள் சர்வே பண்ண முடியாது. அப்போ சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிற ஒரு பெண்ணை செவ்வாய் கேது இருக்கிற ஒரு ஆணோட சேர்த்து வச்சா ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த அம்மாவும் எதையும் எதிர்பார்க்காது, அவரும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆக மொத்தம் வாழ்க்கையும் ஒரு பிரச்சனையும் வராது. சுக்கிரன் சுபத்துவமா இருந்து செவ்வாய் கேது உள்ள ஆணோட சேர்த்து வச்சுட்டா ரொம்ப கஷ்டம். அப்ப அதனால என்னன்னா அந்த செவ்வாய் கேது சேர்க்கை எந்த வீட்டில் எந்த ஆணுக்கு இருக்கிறதோ கண்டிப்பா அவர்கள் திருமண வாழ்க்கையில் செழிப்பது அல்ல. இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா செவ்வாய்னா பல், கண் புருவம் இப்படி எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து பல் சிறியதாக இருந்து அதிக இடைவெளி இருக்கிறதோ அவங்களுடைய திருமண வாழ்க்கையில நான் சொன்னது இருக்கும். நான் சொல்றது பெண்களுக்கு. நான் சொல்றது யாரு? பெண்களுக்கு. பெண்களுக்கு சிறிய பற்களாக இருந்து இடைவெளி இருக்கிற பட்சத்தில் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தானே சின்ன வயசுல சொத்த பல் வந்துச்சுன்னு குச்சி எடுத்து குத்திக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எக்ஸாக்டான செவ்வாய் கேது சேர்க்கை. கன்ஃபார்மா அவங்க வீட்டுக்காரர் பார்த்தா அவங்க சொல்ற பலன் இருக்கும். அந்த கேது தன்மையிலேயே தான் அவர் இருக்கார். என் உணர்வுகளை உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிற மனநிலையில வீட்டுக்குன்னு எதுவும் செய்ய மாட்டார், ஊருக்கு உழைக்கிறாருன்னு சொல்லிடுவாங்க. இது செவ்வாய் கேது. அடுத்து புதன் கேது. இப்ப இந்த புதன் கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு பேர் மறதி யோகம்னே பேரு. மறதி அப்படின்னே வச்சுக்கலாம். இன்னொன்னு இதை பத்தி புதன் அப்படின்னாலே வந்து அறிவு, புதன் அப்படின்னாலே வந்து நம்ம பேச்சு திறன் இதெல்லாம் குறிக்கிறது. இந்த புதன் கேதுன்னு வரும்போது இவங்க பேசவே மாட்டாங்க. யார் எல்லாமே வந்து போன் வந்தா கட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்றாங்களோ இவங்க எல்லாமே புதன் கேது தான். இவர்கள் வந்து தன்னுடைய ரகசியத்தை எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா புதன் கேது சேர்க்கை இருப்பவர்கள் வாய் மொழியாக பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒண்ணு. அதுக்கு அடுத்தபடியா இப்போ கைகளால் முடிகள் அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா கோதி விடக்கூடிய கேரக்டர்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே போல வந்து இந்த நெற்றியின் மேல்
முடி படுறது அப்படின்றத ஒரு ஹேர் ஸ்டைலாகவே வச்சுருப்பாங்க. அதே போல் நிறைய பேர் நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கலாம், மீசை வந்து ரொம்ப குத்து குத்தாக வச்சுருப்பாங்க. இப்போ ஆளை பார்த்தாலே என்ன தெரியும்னா ரொம்ப டெப்த்தான மீசைகள்லாம் வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் எக்ஸாக்டான புதன் கேது கேரக்டர். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர்களால் எப்போதுமே ஒரு குழுவோடு இணைந்து செயல்படுறதுன்றது ரொம்ப கடினமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய தோல்விகள் இருக்கிறது வந்து இந்த புதன் கேது சேர்க்கையினுடைய எக்ஸாக்டான ஒரு பிரச்சனை. இந்த புதன் கேதுவை இன்னும் ஒரு படி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, மெயினான ஒரு விஷயம், தன்னுடைய பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை வந்து வெளியவே சொல்லாமல் இன்னொருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நேச்சுரலான லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று புதன் அறிவு, கேது வந்து பேரறிவு. ஸோ இந்த புதன் கேது சம்பந்தப்பட்டவர்கள் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட பாடல்கள் இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிறப்பாக எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, இது ஒரு நுண்ணறிவு யோகம், இன்ட்யூஷன் லெவல்னு சொல்லலாம். ஸோ இந்த புதன் கேது சேர்க்கை அப்படின்றது இன்ட்யூஷன் லெவலில் பயங்கரமாக அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் இதோடைய வீக்னஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நண்பர்களோ உறவுகளோ இவங்களை சரியாக என்ன பண்ண தெரியாதுன்னா மெயின்டைன் பண்ண தெரியாது அப்படின்றது இந்த கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனமான விஷயம். அதே போல புதன் அப்படின்றது வந்து காலி மனைகள் குறிப்பது. இந்த காலி மனைகள்ல எப்போதுமே இவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா சட்ட சிக்கல்கள் நிறைய வரும். காலி மனையை வாங்க முடியாது, சரியா? அதனால இந்த புதன் கேது சேர்க்கை இருப்பவர்கள் எப்போ எந்த மனை வாங்கினாலும் அதுல சட்ட ரீதியாக ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா என்பதை பார்த்து விட்டு செயல்படுறது நல்லது. நீ எல்லாமே பேசுற, ஆனா இப்போ ஒரு மனைவியே வந்து எங்க நான் இவ்வளோ விஷயம் செய்கிறேன், இவ்வளோ அழகா சமைக்கிறேன், இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு வார்த்தையால கொஞ்சம் அதை எக்ஸ்போஸ் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேனே அப்படின்னு சொன்னா கூட அதை குருகேது சேர்க்கை உள்ளவர்களுக்கு சொல்ல தெரியாது, செய்ய தெரியாது. நல்லா இருக்கு குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு அதுதான் அங்க பிரச்சனையே. அப்ப குருகேது சேர்க்கை உள்ளவர்களால்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க கூடாதுன்னா,